மகிழ் என்ற சிறுவன் அன்று பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். அவன் வீட்டு வாசலுக்கு வந்தவுடனேயே அவனது செல்ல நண்பனான சிட்டி என்ற கோழி கொக்கரக்கோ என்று சத்தமிட்டபடி ஓடி வந்தது. மகிழின் சட்டையை பிடித்து இழுத்து தோட்டத்தின் பின்புறம் கூட்டிச் சென்றது. அங்கே ஒரு பெரிய அதிசயம் காத்திருந்தது. இதுவரை யாரும் பார்த்திராத ஒரு புதுமையான மரம் அங்கே வளர்ந்திருந்தது. மகிழ் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். சிட்டியை பார்த்து, இது ஒரு அதிசய மரம்தான் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். இரவில் நிகழ்ந்த மாயாஜாலம். அன்று இரவு மகிழ் தன் அறையில் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். நள்ளிரவில் திடீரென ஜன்னல் வழியாக ஒரு பிரகாசமான ஒளி. விழிப்பு வந்த மகிழ் மெல்ல எழுந்து ஜன்னல் வழியே வெளியே பார்த்தான். அவன் கண்ட காட்சி அவனது கண்களையே நம்ப முடியாதபடி இருந்தது. இப்போது இருட்டில் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்கத் தொடங்கி இருந்தது. ஒவ்வொரு இலையும் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தது போல பிரகாசித்தது. அந்த ஒளியில் தோட்டம் முழுவதும் பகல் போல தெரிந்தது. சிட்டியும் தனது கூண்டில் இருந்து வெளியே அந்த அழகை பார்த்து வியந்து நின்றது. அந்த மாயாஜால காட்சியைக் கண்டு ரசித்த மகிழ் தன் நண்பன் சிட்டி இவ்வளவு பெரிய அதிசயத்தை கண்டுபிடித்ததை எண்ணிப் பெருமிதத்துடன் மீண்டும் உறங்கச்